வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம சேனல் க்ரோ எக்ஸ்பர்ட். இன்னைக்கான மார்க்கெட் அப்டேட் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ ஓவரால் மார்க்கெட் அப்டேட் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பெரிய சேஞ்சும் இல்லை. ஸோ மார்க்கெட் வந்து தொடர்ந்து 5 நாளாவே ரெட்ல தான் இருக்கு. குறிப்பா இன்னைக்கான நாள்ல நிஃப்டி 80 2% கிட்ட டவுனு. இன்னைக்கு மார்க்கெட்டை கொஞ்சம் ஓரளவுக்கு ப்ராடரா தூக்கி நிறுத்தினது ஸ்மால் கேப்பு, அப்புறம் மிட் கேப். ஸோ ஸ்மால் கேப் ஒரு 0.36% அப்பு, மிட் கேப் ஒரு 0.05% அப்பு. ஓவரால் பாயிண்ட் ஆஃப் வியூல ஐடி, எஃப்எம்சிஜி இது எல்லாமே ரொம்ப ஹார்டா கீழே விழுந்திருக்கு. நிஃப்டி வந்து 78 பாயிண்ட் கிட்ட டவுனு. ஸோ ஓவரால் பாயிண்ட் ஆஃப் வியூல மார்க்கெட் எங்க மூவ் ஆச்சுங்கிறத டீட்டெயிலா பார்க்கலாம். ஸோ டே ரேஞ்சு நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து மார்னிங் 24,343ல ஆரம்பிச்சு அப்படியே கீழே விழுந்து மறுபடியும் மேலே ஏறி அங்கிருந்து அப்படியே கீழே விழுந்து 24,288 பாயிண்ட்ல க்ளோஸ் ஆச்சு. சென்டிமெண்ட் அக்ராஸ் பார்த்ததுல ரொம்ப காஷியஸா மூவ் ஆச்சு மார்க்கெட்டு. 140 ஸ்டாக்கு கிட்ட 52 வீக் ஹை வந்து ஹிட் ஆயிருக்கு. இன்னைக்கான நாள்ல ஒரு முக்கியமான நியூஸ் என்னன்னா, போத் டிஏஎஸ் அண்ட் எஃப்ஐஎஸ் வந்து ஆகஸ்ட் 14 பாயிண்ட் ஆஃப் வியூல நெட் பையர்ஸா இருந்திருக்காங்க. ஸோ ரியல் எஸ்டேட் ஸ்டாக் பாயிண்ட் ஆஃப் வியூல 1.46% அப்பு, நிஃப்டி மெட்டல் 1.26% அப்பு. ஸோ அதுக்கு அடுத்து நீங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா ஐடி, எஃப்எம்சிஜி, ஃபார்மா, ஆட்டோ அடிச்சு நவுத்தி இன்னைக்கான நாள்ல ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மர் ஆஃப் டேல இருக்கு. ஸோ கீ நியூஸஸ் ஆஃப் மார்க்கெட்னு எடுத்து பார்த்ததுல ரீட்டைல் இன்ஃபிளேஷன் ஜூலை கணக்குப்படி 4.45% கிட்ட இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதுக்கு முன்னாடி ஜூன்ல 4.38% இருந்துச்சு. இது அங்கிருந்து அப்படியே கன்சால்டேட் ஆகி 4.5% கிட்ட அரௌண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதுக்கு பின்னாடி இருக்கிற ரீசன் மிடில் ஈஸ்ட் டென்ஷன் சொல்லிட்டு ஆர்பிஐ கோட் பண்றாங்க. பட் என்ன பொறுத்த வரைக்கும் இது மிடில் ஈஸ்ட் டென்ஷன் பத்தின காரணம் மட்டும் இல்ல. ருப்பி ஒரு பக்கம் வீக்கன் ஆயிட்டு இருக்கு, வேலை வாய்ப்பு வந்து குறைஞ்சிட்டே இருக்கு. இந்த மாதிரி நிறைய காரணங்களால இன்ஃபிளேஷன் இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது. இந்த இன்ஃபிளேஷனை தாக்கு பிடிக்கணும் அப்படின்னா இதுக்கு அகேன்ஸ்டா மார்க்கெட் வந்து அபரிவிதமா பெர்ஃபார்ம் பண்ணும். எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. எல்லாமே மார்க்கெட்டுக்கு பேட் நியூஸா தான் இருக்கு. கூடிய விரைவில் மார்க்கெட்ல ஒரு ஹெவி கரெக்ஷன் நடக்குங்கிற எக்ஸ்பெக்டேஷன் எனக்கும் இருக்கு. பட் அது எப்போ என்னங்கிறத ஜோசியம் பண்ணி என்னால சொல்ல முடியாது. நெட் டைரக்ட் இன்கம் டேக்ஸ் கலெக்ஷன் மட்டும் 23.07% கிட்ட இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓவரால் 8.11 ட்ரில்லியன். ஸோ ஆகஸ்ட் மாசம் வரைக்கும் கலெக்ட் ஆன ஜிஎஸ்டியோட கணக்குப்படி மெர்ச்சன்டைஸ் ட்ரேட் பொறுத்த வரைக்கும் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து கண்ணாப்பின்னான்னு இருக்கு. ஸோ ஜென்ரலா இதுல இன்னொரு சட்ட சிக்கல் என்னவா இருக்கு அப்படின்னா ட்ரேட் டெபிசிட் வந்து இருக்குங்கிறத கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்கு. ஸோ ட்ரேட் டெபிசிட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா டாலர்ஸ் வந்து வெளியே போகுது உள்ள பெருசா வர்ற ரேட்டை விட. ஸோ இப்போ லெட்ஸே எனக்கு ஒரு டாலர் உள்ள வருதுன்னா அதை விட $2 அங்கிட்டு ஒரு பக்கம் புடுங்கிட்டு போகுதுன்னு அர்த்தம். இப்படியே போச்சுன்னா கரன்சியை 95ல டிஃபெண்ட் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். பாலிசி அண்ட் பொலிட்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூல பிஎம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா குளோபல் டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரிங் ஹப்பா இந்தியா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. இது உடனே HAL, சோலார் இண்டஸ்ட்ரீஸ், பாரத் ஃபோர்ஜ் இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாத்தையுமே ஃபிளாக் பண்ணியிருக்காங்க. நாமளும் வாட்ச் லிஸ்ட்ல வச்சு பார்ப்போம். இப்போதைக்கு HALம் BELம் நம்ம விஷ் லிஸ்ட்ல இருக்கிற ஆல்ரெடி ஸ்டாக்ஸ். சோலார் இண்டஸ்ட்ரியும் பாரத் ஃபோர்ஜும் ஆட் பண்ணலாமான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். 7 பில்லர் டெவலப்மெண்ட் ரோட் மேப்பா பிரைம் மினிஸ்டர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. விஸ்கித் பாரத் 2047, அதாவது டெவலப்ட் இந்தியா 2047ல எப்படி நம்ம பண்ண போறோம்னு சொல்லிட்டு ஒரு 7 பில்லர் ரோட் மேப் கொடுத்திருக்காரு. இந்த ரோட் மேப் பாயிண்ட் ஆஃப் வியூல மேனுஃபேக்சரிங், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், எனர்ஜி டிரான்சிஷன், டிஃபென்ஸ் இதுக்கு அற்புதமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தெரியுது. ஸோ சென்டர் வந்து பெட்ரோல், டீசல், ஏடிஎஃப் எக்ஸ்போர்ட் இதுக்கான வின்ஃபால் டாக்ஸை வந்து குறைச்சிருக்காங்க. இது டைரக்டா சில கம்பெனிஸ்க்கு வந்து பெனிஃபிட்டா இருக்கும், குறிப்பா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி போன்ற கம்பெனிகளுக்கு. ஸோ கவர்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூலையுமே இப்போதைக்கு க்ரூட் ஆயில் பிரைஸ் கண்ணாப்பண்ணு இன்க்ரீஸ் ஆகும்போது சின்ன சின்ன டேரிஃப் ரிலீஃப் கொடுத்து காப்பாற்ற ட்ரை பண்றாங்க. ரிலையன்ஸ் அண்ட் ரோல்ஸ் ராய்ஸ் வந்து ஜாயிண்டா ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வந்து காம்பேட் இன்ஜின் டெவலப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானுக்கு வந்திருக்காங்க. இந்தியாவோட அட்வான்ஸ் மீடியம் காம்பாக்ட் ஏர்கிராஃப்டோட இன்ஜின் டெவலப்மெண்ட்டுக்கு இந்த டைப் வருங்கிற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. ரோல்ஸ் ராய்ஸோட ரிலையன்ஸ் டைப் ஆகுங்கிற எக்ஸ்பெக்டேஷன் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு அற்புதமான நியூஸா இருக்கு. யுஎஸ்எஃப்டிஏ பொறுத்த வரைக்கும் ஃபார்ம் 483 வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. இதுக்கு பின்னாடி அவங்க சொல்றது 4 அப்சர்வேஷன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இது ஜென்ரலா நடக்கிறது தான். இது இவங்களோட ஹைதராபாத் ஃபெசிலிட்டியில இருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து 6th to 14th ஆகஸ்ட் வரைக்கும் இன்ஸ்பெக்ட் பண்ணி ஒரு 4 அப்சர்வேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ஃபர்தர் எஸ்கலேட் ஆகிறதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சு டாக்டர் ரெட்டி இதை வந்து சார்ட் அவுட் பண்ணிடுவாங்க.
இதனால ஒரு சின்ன டர்புலன்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு. பெருசா எந்த ஒரு சேஞ்சும் இருக்காது. ஐஆர்டிஏ பொறுத்த வரைக்கும் இஷ்யூ நோட்டீஸ் கொடுத்திருக்காங்க பாலிசி பஜார்க்குள்ள. ஸோ பாலிசி பஜாருங்கிறது ஒரு ஃபின்டெக் பிபி ஃபின்டெக் ஓன் பண்ற சப்சிடரி இன்சூரன்ஸ் ரிலேட்டடான கம்பெனி. இது மேல ஒரு இஷ்யூ நோட்டீஸ் வந்திருக்கு. இது எப்படி அவங்க டேக்கிள் பண்றாங்கன்னு நம்ம பார்க்கணும். ஏர்னிங்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல பதஞ்சலி நெட் ப்ராஃபிட்டா 86.14% அப்பு. ஸோ டூ காஸ்ட்லி என்ன பொறுத்த வரைக்கும். வோல்டஸோட நெட் ப்ராஃபிட் 52.19% அப்பு. என்எம்டிசியோட ஸ்டாண்டர்லோ நெட் ப்ராஃபிட் மட்டும் 1.97% அப்பு. நெட் சேல்ஸ் வந்து 2.43% அப்பு. கொச்சின் ஷிப்யார்ட் பொறுத்த வரைக்கும் ப்ராஃபிட் டவுன் பை 19.37%. டர்ட்டில்மென்ட் ஃபின்டெக் பொறுத்த வரைக்கும் நெட் லாஸை நேரோ பண்ணியிருக்காங்க. 46.69 கோடியில இருந்து 37.78 கோடிக்கு குறைச்சிருக்காங்க. இந்தியன் பேங்க் பொறுத்த வரைக்கும் 1 பில்லியன் வரைக்கும் இசிபில ரேஸ் பண்றதாவும் 2 பில்லியன் வரைக்கும் எஃப்சிஎன்ஆர்ல ரேஸ் பண்றதாவும் பிளான்ஸ் இருக்கு. ஸோ பேசிக்கா அவங்க லோக்கல் டொமஸ்டிக்லயும் குளோபல்லாவும் ஃபண்ட் ரேசிங்ல இருக்காங்க. ஸோ இது இந்த பேங்கோட வளர்ச்சியை நோக்கி இருக்குங்கிறது அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸா இருக்கு. ஸோ ஓவரால் நம்ம வெயிட் பண்ணி பார்த்து தான் இதை பொறுமையா கன்சிடர் பண்ணும். இப்ப இருக்கிற பாயிண்ட் ஆஃப் வியூல அவசரப்பட்டு உள்ள போக வேண்டாம். பிஎம்பல் பொறுத்த வரைக்கும் எக்ஸ்போர்ட் ஆர்டர் வின் பண்ணியிருக்காங்க. ஜிஎம்ஆர் ஏர்போர்ட் ஜூலை டிராபிக் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கண்ணா பினான்ஸ் டவுன் ஆயிருக்கு. 2%ல இருந்து ஆல்மோஸ்ட் 1.5% கிட்ட ஓவரால் விழுந்திருக்கு. இதுக்கு பின்னாடி இருக்க இது 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 எதை குறிக்குது அப்படின்னா, நிறைய பேர் இன்டர்நேஷனல் டிரான்ஸ்போர்ட்டை குறைத்து விட்டார்கள் என்பதுதான் அர்த்தம். செக்டார் வைஸ் அப்டேட் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கஸ்ட் செக்டாரா இருந்தது ரியாலிட்டி. ஹிண்டல்கோ 2.21% அப்பு. டாடா ஸ்டீல் 1.40% அப்பு. கமாடிட்டியில ஒரு நல்ல பையிங் அப்ஸ்விங் காட்டுது. நம்ம இதை ஆல்ரெடி டீட்டெயிலா பேசியிருந்தோம். செப்டம்பர் மந்த் வந்து உண்மைக்குமே இந்த மாதிரியான மெட்டல்ஸ் கமாடிட்டி ஸ்டாக்குக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும். ஜேஎஸ்டியில் வந்து 1.02% அப்பு. எம்என்டிசி பொறுத்த வரைக்கும் ஸ்டாக் வந்து கரெக்டா கீழே விழுந்திருக்கு. ஆல்மோஸ்ட் 6% கிட்ட. செக்டாருக்கு அகேன்ஸ்டா இது பிஹேவ் பண்ணிருக்கு. ஸோ வேர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் செக்டார்னு பார்த்தது ஐடி. இன்ஃபோசிஸ் -2.83 டவுனு. ஹெச்சிஎல் டெக் -2.32 டவுனு. டிசிஎஸ் -1.9% டவுனு. டெக் மஹேந்திரா -1.8% டவுனு. ஸோ இந்துஸ்தான் யூனிலிவர் டவுன் பை 1%. ஐடிசி டவுன் பை -1.65%. ஐடிசி வந்து 250 ருபீஸ் கீழே போமா அப்படிங்கிற கொஸ்டின் நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. உங்களுக்கு குறிப்பா ஐடிசி பத்தி ரொம்ப டீட்டெயிலா வீடியோ தெரிஞ்சுக்கணும்னா நான் ஆல்ரெடி கேட்டிருந்தேன் ஐடிசின்னு கமெண்ட் பண்ணுங்கன்ட்டு. ஒருத்தரோ 2 பேரை போட்டிருந்தீங்க. குறைஞ்சது ஒரு 5 பேர் கமெண்ட் பண்ணீங்கன்னா ஐடிசியோட ஜாதகத்தை மொத்தமா நம்ம அலசி ஆராய்ஞ்சு ஒரு டீட்டெயிலான வீடியோ இந்த வீக்ல மேக் பண்ணி போடலாம். ஸோ பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் ஃபிளாட்டு. ஆக்சிஸ் பேங்க் 1.36% அப்பு. எஸ்டிஎஃப்சி 0.4% அப்பு. கொட்டாக் 1.11% அப்பு. HDFC லைஃப் 1.40% அப்பு. ஓஎன்ஜிசி 1.11% அப்பு. ரிலையன்ஸ் வந்து அப் பை 0.8%. ரிலையன்ஸ் வந்து உண்மைக்குமே இந்த க்ரூட் ஆயில் டென்ஷன்லாம் குறைஞ்சதுக்கு அப்புறம் ஒரு நல்ல ரிலீஃப் கிடைக்குங்கிற எக்ஸ்பெக்டேஷன் எனக்கு இருக்கு. குளோபல் ஜியோ பாலிடிக்ஸ் பொறுத்த வரைக்கும் யூஎஸ் ஈரானோட பீ ஸ்டாக் வந்து எந்த ஒரு ப்ராக்ரஸும் எடுத்த மாதிரி தெரியல. க்ரூட் ஆயில் வந்து அப்படியே புஷ் பண்ணி $89 கிட்ட ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸோட ப்ரெஷர் வந்து ப்ரீ வாருக்கான அறிகுறியா இருக்குங்கிறது நிறைய பேரோட எக்ஸ்பெக்டேஷன்ஸா இருக்கு. இன்னும் நிறைய கண்ட்ரிஸ் அதுக்குள்ள ஜாயின் ஆயிடுவாங்களோ வார்ல அப்படிங்கிற பதட்டம் காணப்படுகிறது. ஸோ ருபி பொறுத்த வரைக்கும் கண்ணா பின்னான்னு ஹைக் ஆயிட்டு இருக்கு. இதே பிரச்சனை தான் யூஎஸ்க்கும் இருக்கு. யூஎஸ்ல இன்ஃபிளேஷன் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. டாலர் வந்து கொஞ்சம் சாஃபன் ஆயிட்டு இருக்கு. ஸோ இது இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா ரேட் ஹைக்குக்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து கண்ணில் தென்படுது. ஸோ ரேட் ஹைக் நடந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் அடி வாங்கும். நம்ம அதை கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ ஓவரால் பாயிண்ட் ஆஃப் வியூல டேல்விண்டா இருந்தது. அதாவது டேல்வின்னா அப்பர் ஜேர்னியை நோக்கி போனது. ஏரோஸ்பேஸ், டிஃபென்ஸ், மெட்டல்ஸ், அப்ஸ்ட்ரீம் எனர்ஜி, ரிஃபைனரிஸ், பிரைவேட் பேங்க்கும் கோல்டன் சில்வரும். ஸோ ஹெட்விண்டா கீழ் நோக்கி சென்ற செக்டர்னு பார்த்தீங்கன்னா ஐடி, ஃபார்மா, எஃப்எம்சிஜி, ஆட்டோ, இன்சூர்டெக், ஏவியேஷன். ஸோ ஸ்டாக்ஸ் டு டாப் லூசர்ஸ் ஆஃப் டே நீங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கான நாளில் இன்ஃபோசிஸ், சன்ஃபார்மா, டிசிஎஸ், நெஸ்லே, ஐடிசி, டெக் மஹேந்திரா, சிப்லா. டாப் கெய்னர்ஸ் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கான நாளில் இருக்கிறது ஓஎன்ஜிசி, கொட்டக் மஹேந்திரா, ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல், ஹிண்டல்கோ இண்டஸ்ட்ரீஸ். ஸோ செக்டார் வைஸ் இது போக பேட்டர்ன் வைஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். செக்டார் வைஸ் அப்டேட் நீங்க பார்த்தீங்கன்னா எந்த ஸ்டாக்கை நம்ம வாட்சஸ் வைக்கலாம். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி, ஹிண்டல்கோ, டாடா ஸ்டீல் இப்போ ஒரு நல்ல மொமெண்டம் கிடைக்குங்கிற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. இது போக இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ்,
ஆக்சிஸ் பேங்க், ஓஎன்ஜிசி. இதுல இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் 52 வீக் ஹை போயிடுச்சு. வெயிட் பண்ணி பாருங்க. வோல்டர்ஸ், பதஞ்சலி, சோலார் இண்டஸ்ட்ரீஸ் இதெல்லாம் பாலிசி அடிப்படையில் ஒரு நல்ல பிரேக் அவுட் கிடைக்குங்கிற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. பட் நாம அதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இது போக பிடிசி வந்து 52 வீக் ஹைல இருக்கு. என்எம்டிசியுமே நல்லா அடிச்சு நோத்தி க்ரோ ஆயிட்டு இருக்கு. நான் வீடியோ கன்க்ளூட் பண்றதுக்கு முன்னாடி GX50ங்கிற நம்மளோட டாப் 50 ஷேர்ஸோட லிஸ்ட் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் நான் இதை ஒரு 2 விதமா பிளான் பண்ணியிருக்கேன். நம்ம 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகும்போது கரெக்டாக இந்த GX50ங்கிற ஸ்டாக் அனௌன்ஸ்மெண்ட் அதை பற்றின டீட்டெயில் வீடியோ மேக் பண்ணி போடலான்ட்டு. அண்ட் அது போக நம்ம சேனலுக்கு கண்டினியூஸாக ஆதரவு கொடுத்துட்டு இருக்க 2-3 நண்பர்கள் இருக்கீங்க. அவங்களுக்கு மிக்க நன்றி. அவங்களுக்கு வந்து இது ஒரு பிரிண்டட் காப்பியா நம்ம சேனல் 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆன ஒரு கிராட்டிடியூட வெளிப்படுத்தும் விதமாக கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. அந்த 3 நண்பர்கள் யார் யாருங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோல போடுறேன். அந்த நண்பர்களுக்கு மிக்க நன்றி. அந்த நண்பர்கள் யாருன்னு அவங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். ஏன்னா அந்த 3 பேர் வந்து கண்டினியூஸா கமெண்ட் பண்ணிட்டே இருக்கீங்க. அதுதான் ஒரு சின்ன மோட்டிவேஷனா இருக்கு. ஸோ அதனால அந்த GX50ங்கிற ஃபர்ஸ்ட் 3 பிரிண்டட் காப்பி ஆஃப் புக்லெட் மாதிரி ரெடி பண்ணலான்னு இருக்கேன். ரெடி பண்ணதுக்கு அப்புறம் அவங்களோட அட்ரஸ்க்கு நான் அதை கொரியர் பண்ணலான்னு இருக்கேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணிருங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு ஏதாவது கமெண்ட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. ஒரு சின்ன டிஸ்க்ளைமர், நாம செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. என்டையர் வீடியோமே எஜுகேஷனல் பர்பஸ்க்காண்டி மட்டுமே.